ஏன் ஷேர் ஆகுது? இன்னும் இல்ல. ஷேர் ஆகுது. ஓகே, பிஸ்மில்லா. இது உங்களோட டெஸ்ட் கிளாஸ் இந்த வகையில் ஆரம்பமாக உங்கள் நாங்கள் அகாடமி சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். அஹ்லன் வசஹ்லன் மர்ஹபன் பிக்கும். இன்றைய முதலாவது பாடத்தில் நாங்கள் நேரடியாக சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு போக மாட்டோம். மாற்றமா உங்களை பற்றி சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், எங்களை பற்றிய சில விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போ தான் நீங்களோட கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு முடியுமாயிருக்கும். அந்த வகையில் ஆரம்பமாக ஆஹ், உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறது, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் குருவான ஓதுறதுக்கு பழகி வந்துட்டீங்க, சரியோ பிழையோங்கிறதுக்கு அப்பால் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு குருவானோட ஒரு தொடர்பு கொண்டு இருந்து வந்திக்குது. அந்த ஓதல் முறையை நீங்கள் எப்படி பிடிச்சு கொண்டீங்க, அல்லது அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ற தொடர்பா சுருக்கமாக கொஞ்சம் சொல்லுங்க பாபு. ஓகே. நான் அந்த சின்ன வயசுல ஓதினேன். அதுக்கு பிறகு நான் அரபி காலேஜுக்கு போனேன். ம். அங்கேயும் எனக்கு ஓதையிலும், பட் எனக்கு இந்த என்ன சொல்றது, தஜ்வீத் கொஞ்சம் உச்சரிப்புகள் கொஞ்சம் கஷ்டம். அந்த அளவுக்கு அந்த பெர்ஃபெக்டான லெவல்ல இல்ல, ஓரளவுக்கு ஓதலாம். ஓதலாம். நல்லா. ஓகே, அப்போ உங்களுக்கு ஆ. ஒரு இந்த பயணம் ஒன்று நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு அந்த இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் மாதிரி இருந்துச்சு. நார்மலா ஓதிட்டு போகலாம். ஓதலாம். சரி, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் குரான் வசனம் கொஞ்சம் போட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன அமைப்பில் நீங்கள் சொல்றீங்க சிஸ்டம் மட்டும் தெரிய வேண்டு அந்த அமைப்பில் ஆ. ப்ராக்டிஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஓதணுமா இல்லாட்டி ரீட் பண்ற மாதிரியா? இல்லை இல்லை, நீ ஓதுங்க ஓதுங்க, அப்போ தான் பார்க்கலாம். ஓகே. அஸ்பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். إياك نعبد وإياك نستعين أنعمت عليهم وامرأته حمالة الحطب لا أعبد ما تعبدون الذين إذا اكتالوا على الناس يستوفون. நல்ல மாஷா அல்லாஹ். சரி, அப்போ மிச்சம் நாங்கள் இதில் கஷ்டப்பட தேவையில்லை, சில விஷயங்களை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணால் போதும். அவங்களோட ஓதல் நல்லம். அவங்கள எந்த இடத்துலேருந்து கொண்டு போகிறங்கிற தொடர்பாக சில விஷயங்களை நாங்கள் அந்த இடத்துல பேசுவோம். அகாடமியில் சிலபஸில் அவங்களோட இடம் எதுங்கிறது. எங்களுக்கு பேசிக்கலி 3 லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். அதில் ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து 2 பார்ட் இருக்குது. லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், எழுத்துக்கள் அறிமுக பகுதி. இந்த பகுதி உங்களுக்கு தேவைப்படாது. லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு சார்ந்த பகுதி இருக்குது. இதில் 3 பகுதியில் இருக்குது. இதில் மூன்றாவது பகுதியை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்ல மூவ் ஆகணும். இந்த இதில் கொஞ்சம் உங்களுக்கு இதில் நீங்கள் 0 உண்டல்ல, மோர் தென் 70% மேலே நீங்கள் ஓகே ஆகிக்கிறீங்க. பட் இந்த பேசிக் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பின்னாடி நீங்கள் சொன்னது போல தஜ்வீத் ரூல்ஸில் உங்களுக்கு இஷ்யூஸை கொண்டு வரும். எந்த வகையில் இப்போ நீங்கள் ஓதுனீங்களே வசனங்களாக, அந்த மாதிரி வசனங்களாக நாங்கள் ஓதுற நேரத்தில் எங்களோட உச்சரிப்பை நாங்கள் எப்படி நுணுக்கமான முறையில் சரியான ட்ரெக்கில் வச்சு கொண்டு ஓதுறது என்கிற தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த ட்ரெக்கில் பார்ப்போம். இது நாங்கள் ஆரம்பமாக உள்ள விஷயம். இதுக்கு பின்னால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செகண்ட் லெவலில் தான் சட்டங்களை நீங்கள் சொன்னது போல குர்ஆன்ட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராக்டிஸில் நாங்கள் அந்த பாட்டில் நாங்கள் பார்ப்போம். வெறுமனே சட்டங்களாக தியரிகளாக பார்க்குறதில்ல. அதை நாங்கள் அல் குர்ஆனி வசனங்களை நாங்கள் ராகம் எடுத்து எங்கள்கிட்ட சுயமான சொந்த ராகத்தில் ஓதுற சந்தர்ப்பத்தில் அதை எப்படி நாங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் என்கிறதான் இந்த நாங்கள் பார்ப்போம். இது ரெண்டும் முழுமையாக அல் குர்ஆனி வசனங்களை டாஸ்க் பண்ணி நாங்கள் சிலபஸ் செஞ்சு உங்களுக்கு ஓத வைப்போம். இதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், 3வது லெவலில் உங்களோட கையில் இருக்கிற முஸ்ஹாஃபை நீங்கள் எடுத்து குர்ஆனை ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதாவது இந்த லெவல் வார நேரம் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், நான் ஓதுற குர்ஆன் சரி, நான் ஓதுறது போல இதை இப்படித்தான் திருத்திக் கொள்ளணும் என்ற ஐடியாவை நீங்கள் சுயமாக உருவாக்கி உங்களால் ஓத முடியுமானதா இருக்கும். இந்த லெவலில் 2 வகையான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு போகலாம், அல்லது இந்த பகுதிகளுக்கு கூட ஏதாவது ஒன்றை நீங்கள் சாய்ஸ் பண்ணி கொண்டு உங்களோட ஓதலை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஒன்று நாங்கள் ஹிபுல் என்று சொல்லுவோம், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிக்கும். இஜாசா என்று சொல்றது தெரியுமா? இல்ல, எனக்கு பெருசா ஐடியா உண்டு இல்ல. ஓகே. அப்போ இஜாசா என்று சொன்னால் சிம்பிளாக செல் என்றால், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் ஓதல் வடிவம் அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு
வழங்கப்பட்டிருக்குது. சுமார் ஒவ்வொரு 10 நோன்புகள் ஒவ்வொரு ரமதானுடைய காலத்திலையும் அந்த குர்ஆனுடைய ஓதல் மிக கவனமாக இருக்கணும், அது உச்சரிப்புகள் மிக கவனமாக இருக்கணும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கிறாங்க. அது எங்களுக்கு வரலாறு சொல்ற ஒரு மிகப்பெரிய உண்மை. அப்ப அந்த குர்ஆன் பிற்பட்ட காலங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இருந்து அந்த வடிவத்திலேயே சஹாபாக்கள் தாபீன்கள் இப்படியாக்களுக்கு ஃபாலோஅப்ல வந்திக்குது. ப்ராக்டிஸ் ஓரல் வாய்மொழி மூலமாக. அப்ப நாங்க என்ன செய்யறோம் என்றால் அந்த வாய்மொழி மூலமாக ஓதப்பட்ட ஒரு முறை தான் குராத் ஹப்ஸ் எனப்படுகிறது. இன்றைக்கு ஹரம் ஷரீஃப்ல, மதீனா முனவரால, மஸ்ஜித் அக்ஸால இப்படியெல்லாம் மிக பிரபலியமா இருக்கிற இந்த குராத்திட அமைப்புல நாங்களும் எங்கள்கிட்ட ஓதுகிற மாணவர்கள் முழுமையான அந்த கண்காணிப்போட கவனிப்போட ஓதப்பட்டு பல உயர்ந்த அட்வான்ஸான சில நிபந்தனைகளையும் பூர்த்தி செஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு நாங்கள் அந்த ஷஹாதாவை கொடுப்போம். அது அவங்களோட பேர், அவங்களுக்கு யார் ஓதி கொடுத்தாங்களோ அவங்களோட பேர் இப்படி இப்படி இப்படியாக இறுதியாக அல்லாஹோட பேரில் பேசிட்டு முடிகிறதாக அந்த ஷஹாதாய்க்கும். அது அர்த்தம் என்னடால் அவங்களுக்கும் அந்த குர்ஆனுடைய அமைப்பில் மிக நுணுக்கமான அமைப்பில் ஓத முடியும் என்கிறது அந்த ஷஹாதா சொல்கிற ஒரு செய்தியாகும். இதுதான் இஜாசாங்கிறத ஷோர்ட்டாக நாங்கள் சொல்ல முடியுமான பகுதி. இதுல நேரம் நான் உங்களோட பேசி எங்களோட அந்த சப்ஜெக்ட், அதாவது எங்களோட சிலபஸ்ட ஹைராக்கியை நாங்கள் இப்படி ஒரு 1 பேஜில் போட்டோம் என்றால் உங்களோட சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணப்படும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதுவும் மிகவும் என்ன சொல்கிறேன் கஷ்டமான ஒரு பகுதி அல்ல. நீங்கள் நிறைய தாண்டிக்கிறீங்க, நிறைய உங்களோட உச்சரிப்புகள் சரியாக காட்டுது. பட் சில நுணுக்கங்களை நீங்கள் கொஞ்சம் கடைபிடிச்சிங்க என்றால் அதுலேருந்து நீங்கள் அவசரமாக ரீகவர் ஆகலும் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் மூவ் ஆகலும். இதுக்கு பின்னால் எங்களோட இலக்குகளை பற்றி சரியாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். உண்மையில் எங்களோட டார்கெட் என்னென்றால் அல் குர்ஆன சரியான உச்சரிப்போட பேசிக்கான சட்ட விதிகளோட இயல்பான உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரலோசையின் பிரகாரம் உங்களோட ஓதலை உங்களுக்கு மிக சிம்பிளாக ஓத வைக்கிறது, எந்த விதமான திக்குதல் முட்டுதல் மோதுதல் இல்லாமல் குர்ஆனை ஓத பழக்கிறது தான் எங்களோட டார்கெட். தூர நோக்கு லாங் டேர்முக்கான பிளான் என்னென்னு சொன்னால் எங்களோட ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்கு சரியான முறையில் ஓதப்படுற குர்ஆன் அந்த ஓதல் வடிவத்தை நாங்கள் கொடுக்கிறது, அந்த அத்தகைய ஓதலுக்குரிய ஜெனரேஷனை நாங்கள் உருவாக்குறதுங்கிறது எங்களோட அல்டிமேட் டார்கெட்டாக ஆகிக்கணும். எனவே எங்களுக்கு குர்ஆனை தவிர வேறு எந்த ஒரு பாடமும் இங்கே இடம்பெற மாட்டாது. எங்கிட்ட வாராக்கள் முழு குர்ஆனையும் ஓதி முடிஞ்சுதான் போகணுமான்னு கேட்டால் அப்படியும் இல்லை. எங்கிட்ட வாராக்கள் நீண்ட காலத்துக்கு எங்கிட்ட இந்த ஓதன்மா அப்படின்னு கேட்டாலும் அப்படியும் இல்லை. சிலபஸை அவங்க டெவலப் ஆவாங்க. நீங்கள் தொடர்ந்து கிளாஸில் கண்டினியூ பண்ண போகல நீங்களே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை செக் பண்ணிடலும். நான் இப்போ இப்படி இருக்கிறேன், ஸ்டார்டிங் எப்படி இருந்தேன், என்னோட எல்லா ஓதலுமே பரிபூர்ணமான முறையில் ரெக்கார்ட் பண்ணப்படுறதால உங்களை நீங்கள் எவலுவேஷன் பண்ணலாம், மீள் பரிசீலனை செஞ்சு கொண்டதுக்கு முடியுமா இருக்கும். அதே நேரம் எங்கள்கிட்ட ஒரு டீம் மட்டும்தான் ஓதுறாங்கன்னு கேட்டால் அப்படியும் இல்லை. இப்போ நீங்கள் வந்துக்கிறீங்க, உங்களை மாதிரி இம்மம்மா மாறிக்கிறாங்க, உம்மம்மா மாறிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை எழுக்கிறாங்க, பிஸ்னஸ் செய்கிறகள் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் மாதிரி இப்படியான கேட்டகரியில் கழிக்கிறாங்க, நேசரி லெவல்லையும் பிள்ளை எழுக்கிறாங்க, எல்லா வகையிலையும் இருக்கிறாங்க. எங்களோட டார்கெட் வந்து சமூகத்தில் எல்லா சொசைட்டியில் எல்லா வர்க்கமும் உருவான சரியான ட்ரெக்கில் ஓதணும் என்கிற விஷயமான விஷயம். கிளாஸுக்கு கட்டாயம் 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். உங்களோட டிவைஸ் நெட்ஒர்க் ப்ராப்ளம் சார்ஜஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஃபோனோ அல்லது டேப்பையோ அல்லது டிவைஸையோ கையில் வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறதை வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பை வச்சுட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கிளாஸில் முழுமையாக கன்சிடர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே போல் சைலண்ட்டான பிளேஸ்லேருந்து கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுங்க. லீவ் தேவையான சந்தர்ப்பத்தில் நீங்கள் லீவ் எடுக்கலாம். பட் அது பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஃபார்ம் தான் இந்த இடத்துல பெர்மிஷன் என்று போட்டிக்கிறது. அதே மாதிரி உங்களுக்குரிய ஹோம்ஒர்க் கட்டாயம் இருக்கும். நீங்கள் ஹோம்ஒர்க்கை எப்படி செய்யணுங்கிறது உங்களோட நேச்சரை பொறுத்து உங்களோட சப்ஜெக்டை பொறுத்து வரும். ஆனால் அந்த ஹோம்ஒர்க் ஏன் நாங்கள் வச்சுக்கிறோம், அப்படியான ஒரு கான்செப்ட் ஏன் வச்சுக்கிறோம் அப்படி என்றால் நாங்கள் முழுமையாக வாய் மூலமான ப்ராக்டிஸ்லாம் தங்கிக்கிறோம். நீங்கள் எழுதி காட்ட போகிறதோ எக்ஸாம் செய்கிறதோ இல்லை. உங்களோட வாய் திருந்தணும் என்றால் எங்களோட வாய்க்கு முன்னால் கட்டாயம் பெரிய ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படும். அந்த ப்ராக்டிஸை நாங்கள் உங்களுக்கு 3 மெத்தடில் உங்கள்கிட்ட அவதானிப்போம். ஒன்று, நாங்கள் கிளாஸில் சப்ஜெக்டை உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது, அதிலிருந்து முக்கியமான ஒரு பகுதி உங்களுக்கு கன்சிடர் பண்ணி சொல்லுவோம், நீங்கள் இதை ரெடி ஆகுங்கோ, இந்த பகுதியில் உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணப்படுவீங்க. மூணாவது, அடுத்த வகுப்புல கட்டாயம் நாங்கள் அந்த ரிவிஷனை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்வோம். அதில் நாங்கள் பார்ப்போம் உங்களோட டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குது என்று பார்த்து நாங்கள் அதிலிருந்து
புதிய சப்ஜெக்ட்டுக்கு போகிறதா அல்லது அந்த பாடத்தை உங்களுக்கு மீட்டுறதா இன்னும் உங்களை நான் கைட் பண்ணுறதாங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணுற லெவலுக்கு நான் போகல. எது எப்படியோ சப்ஜெக்டில் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு விட முக்கியம் நாங்கள் முடிக்கிற சிலபஸில் நீங்கள் கொஞ்சம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கூடுதலாக ஈக்கணுங்கிறதுல நாங்கள் கண்டிப்பாக இப்போ அடுத்தது வெயிட்டிங் பீரியட் நொண்டிக்குது. இதில் விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களோட அகாடமியோட ஜூம்ட லிங்க் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்தில் கிரியேட் பண்ணப்படுறது. ஸோ உங்களோட கிளாஸ் டைம் முடிஞ்சதுலேருந்து 10 மினிட்ஸ், உங்களோட கிளாஸ் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் 5 மினிட்ஸ், இப்படி ஒரு 15 மினிட்ஸ் இந்த லிங்க் வந்து எப்பவும் அவைலபிளாக ஆக்டிவ்ல இருக்கும். இந்த 15 மினிட்ஸுக்கு உள்ளால உங்கள்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படி என்றால் ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் 9 மினிட்ஸ் ஆகிற நேரம் உங்களோட லிங்க் எங்கிட்ட இருந்து பேத்திடும், இன்வெலிட் ஆகி பேத்திடும். எங்களுக்கு அதுக்கு பின்னால் உங்களோட லிங்கில் ஜாயின் பண்ணி உங்களை கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறதுல சிக்கல்கள் ஈக்குது. எனவே ஒன்று நீங்கள் டைமுக்கு ஜாயின் பண்ணுங்க, எல்லாத்தையும் விட பெஸ்ட் ஆகிக்கும். அப்படி இல்லை 2 மினிட்ஸ் டிலே ஆகுது, 3 மினிட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படி என்றால் கட்டாயம் அதை பற்றி ஒரு இன்ஃபார்மை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டுவிட்டீங்கன்றால் அதுக்குரிய அரேஞ்ச் பண்ண அட்மினால எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. உங்களோட லிங்க் வந்து பாதுகாப்பாக இன்வெலிட் ஆகாமல் இருக்கும். இதில் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுக்கணும். ஏன்னா உங்களோட கிளாஸுக்கு தொடர்ந்து கிளாஸஸ் சீக்கிரத்தால் அடுத்த கடை லிங்க் தான் அந்த ஆக்டிவேஷனுக்குள்ளே எங்களுக்கு வரும். அப்போ எங்களுக்கு அதில் ஒரு சிக்கல் உண்டு, வராமல் பாதுகாத்து கொள்ளணும். அகாடமியோட வெக்கேஷன்களை பொறுத்த வரைக்கும் ரமலான் ஃபெஸ்டிவல், ஹஜ்ட ஃபெஸ்டிவல், டிசம்பர்ட ஆனுவல் வெக்கேஷன், இப்படி 7 டேஸ் இருக்குது ஒன்லி ஸ்கூலில் போட்டிக்கிறோம். மேடேயும் மீலாட் டேயும் தான் வெக்கேஷன். இதுகளை தவிர இந்த 23 நாட்களை தவிர வேறு எந்த ஒரு நாளும் எங்களுக்கு வெக்கேஷனாக வரமாட்டாது. அகாடமி ஓப்பன் ஆகியும். இது தவிர வேறு என்ன சரி இன்சிடென்ட் திடீர் நிகழ்வுகள் வருமாக இருந்தால் அது பற்றிய அறிவிப்பு ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கொஞ்சம் அதை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளணும். எங்கள்கிட்ட யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? எப்போ பார்த்தீங்க? 2022 பார்த்தீங்களா அல்லது இப்போ கரண்ட்ல எங்கேயாச்சும் பார்த்து படித்தா? கரண்ட்ல இதெல்லாம் சரி அவங்களோட ஸ்டேட்டஸ் ஒன்ல சரி அப்படி பார்த்து பட்டுச்சு. ஸ்டேட்டஸில் யூடியூப் பார்த்து படித்தா இல்லையே? இல்ல 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 ஸ்டேட்டஸ்ல பார்த்து நான் யூடியூப்ல சர்ச் பண்ணினேன். கரண்ட்லி நீங்கள் அந்த யூடியூப் கம்பெடிஷன் ஒன்றுக்கு போயிட்டு இருந்தது, யாரோ ஒரு பாய் உண்டு. அந்த அதுல வந்து ஸ்டேட்டஸ் நீ போனீங்க. நல்லா ஓகே. நான் ஏன் இதுல யூடியூப்பை நாங்க செட் பண்ணிக்கிறோம் அப்படின்னால் மிக முக்கியமான காரணம் எங்களோட ஓதல் சரியாகணும். எங்களோட வாயா இருக்கிற எங்களோட ஊடகம் உண்டு, அந்த வாய் என்ற ஒரு ஊடகத்தினுடைய வாயா உச்சரிக்கிறது சரியாகணும் என்றால் கண்டிப்பா 2 கண்கள் இருக்கிற 2 காதல் இருக்கிற அந்த 4ம் சரியா ஒர்க் பண்ணணும். கண்ணால கவனமா பார்க்கணும், காதால கவனமா கேட்கணும். அப்ப நாங்க ஓதுறதை நாங்களே கேட்கறதுக்கான ஒரு இடம் ஒன்று எங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் ஓதுறது நீங்கள் கேட்டால் தான் நான் இந்த இடத்துல எந்த இஷ்யூஸ் இருக்குது நானே திருத்திக் கொள்ளணும், என்னை மாற்றிக்கொள்ளணும் என்ற ஐடியாவுக்கு நாங்கள் வரலாம். அந்த பிளாட்ஃபார்ம் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறத நாங்கள் சாய்ஸ் பண்ணோம். இது எங்களுக்கு யூடியூப் மிச்சம் பொருத்தம். மக்களோட ரிலேட்டட் ஆகின ஒரு சேனலும் கூட. அதே நேரம் எங்களுக்கு ஈஸியாக இந்த 2 பேரையும் அதில் கவனிச்சு கொள்ளையிலுமா இருக்குமென்று சொல்லி, எனவே நாங்கள் யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணோம். அது அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு பெரிய ஒரு க்ரௌடோட அது போய்கொண்டிருக்குது. 1 லட்சத்துக்கு மேலே வீடியோஸ் அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது. சுமார் 250 ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோஸ் சேனல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்குது, இங்கே பார்த்துருப்பீங்க. எனவே உங்களோட இந்த சேனல் கூடாக நீங்கள் எடுக்கக்கூடிய பெனிஃபிட் உங்களோட ஹோம் ஒர்க்கை சரியாக செஞ்சு கொள்ளையிலும், வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களோட கரெக்ஷன்களை தெரிஞ்சு கொள்ளையிலும், 3வது நீண்ட காலத்துக்கு பின்னால் திருப்பியும் நீங்கள் ஓதணும், உங்களோட ஓதலில் டவுட் இருக்குது அப்படி என்றால் திருப்பி நீங்கள் சல்லி கட்டி கொண்டு டைம் செலவழிச்சு கொண்டு இன்னும் ஒரு கிளாஸுக்கு நீங்கள் அட்டெண்ட் ஆகாமல் உங்களோட கிளாஸ்ல இருந்து நீங்கள் உங்களோட பெனிஃபிட்டை எடுத்துக்கொள்றதுக்கு வசதி பண்ணப்பட்டிருக்குது. 4வது இன்னும் ஒருத்தர் உங்களோட வீடியோ பார்த்து நானும் இந்த அமைப்பில் ஓதணும் விரும்பணும், இந்த மாதிரி நானும் பழகிக்கொள்ளணும், இந்த ஆசைகளை உருவாக்கி எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி அவங்களும் சதகத்துல் ஜாரியாவாக அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு எங்களுடைய வீடியோக்கள் காரணமாக நிறைய பேருக்கு அமைஞ்சிக்கு. கரண்ட்லி நேற்று எங்களுடைய ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தேன். அவர் சொன்ன முக்கியமான விஷயம் தான், அவருக்கு யாருமே செல்லியும் இல்லை காட்டியும் இல்லை, எந்த ஸ்டேட்டஸ் பார்த்தியும் இல்லை. அவர் தொழுதுட்டு யாரெல்லாம் எனக்கு குர்ஆன் நல்ல முறையில் ஓதணும் அதுக்கு அந்த வழியை எங்கே சரி காட்டி தாண்ட துவாவோட தொழுது முடிஞ்சு சடன்லியாக ஃபோன் எடுத்து ஃபோனில் யூடியூப்பில் ஏதோ குர்ஆன் சிட்டி சேர்ச் பண்ண நேரம் எங்களோட யாரையும் ஒருத்தர் வீடியோ அவருக்கு கிடைச்சிது. அவர் அதை பற்றி அதை அப்படியே பின்னுக்கால ஃபாலோ பண்ணி பல வீடியோஸை பார்த்துட்டு நேற்று எங்களோட டிசைட் பண்ணி நேற்று கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறார். அப்போ அந்தளவு தூரம் அட்ராக்டிவாக அவர் இந்த உண்மையில் அந்த பார்த்த வீடியோ அவருக்கு பெரிய ஒரு எஃபர்ட்டை கொடுத்திக்குது. நானும்
இந்த இதுக்கு போறது பொருத்தம் என்று சொல்லி. அப்ப உண்மையில யார் வீடியோ அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஆனா உண்மையில அது ஒரு பெரிய ஒரு சதக்காஜாரியாவாக யாருக்கு அந்த வீடியோ உரித்தவரோ சொந்தக்காரரோ அவர் மாறி இருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் நடந்துக்குது. ஸோ இதுல நிறைய நன்மைகளை நான் பார்த்துக்கொள்ளலாம். சரி, இதுல உங்களோட பெயர்ல உருவாக்கப்படுற இந்த சேனலை நீங்க எப்படி தேடுறது என்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. நீ யூடியூப் சேனலுக்கு போயிட்டு சேர்ச் பார்ல நீங்க அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி எஸ்எல் என்று சொல்லி சேர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படியான ஒரு பேஜ் வரும். அந்த பேஜ்ல வியூ சேனல் என்ற ஒன்று இருக்குது. அந்த வியூ சேனலுக்கு நீங்க போனீங்க அப்படி என்று சொன்னா உங்களுக்கு இப்படியான ஒரு பேஜை கொண்டு தரும். இதுல பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட பேர்ல நீங்க தேடி எடுத்துக்கொள்ளலாம். தேடி எடுத்து அந்த பக்கத்துல த்ரீ டொட் இருக்குது. அந்த த்ரீ டொட்ல போனா உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று கிடைக்கும். அந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்றால் நீங்க அடிக்கடி தேட தேவையில்லை. அந்த லிங்க்ல உங்களுக்கு பேத்துட்டு உங்களோட வீடியோவை தேடி எடுத்துக்கொள்ளலும். இதெல்லாம் என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சு கொண்டிருக்கிறார்கள், படிச்சு முடிச்சார்கள் எல்லார்ட்டையும் வீடியோஸ்ல பிளேலிஸ்ட் இப்போ ஹிக்மா இருக்கிறேன்னு சொன்னா அவட முழுமையான கிளாஸ் ரெக்கார்டிங் அதுக்குள்ள தான் நீ அவள் 22 கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கனால் 22 கிளாஸ் ரெக்கார்டிங் அவட பேர்ல தான் நீ அதை எங்களுக்கு தேடிக்கொள்ள லேசி. எல்லார்ட்டையும் நான் கிண்டி கொண்டு தேவையில்லை, எங்கடைய மட்டும் நாங்கள் தேடலாம். இப்படியான செட்டப் உண்டு உங்களுக்கு செய்து தரப்பட்டிக்கு. நீங்கள் இதை யூடியூப்ல பேசிட்டு சும்மா இப்போ உங்களோட அப்லோட் பண்ணப்பட்ட பின்னால அப்லோட் வந்து இன்ஷா அல்லா 24 ஹவர்ஸுக்குள்ள நடக்கும். அப்படி ஆகலை அப்படி என்றால் கட்டாயம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் உண்டோ அல்லது சின்ன ஒரு நோட் ஒன்று போடுங்க. இப்படிதான் என்னோட வீடியோ அப்டேட் ஆக பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லி லேட்டாக பண்ணணும். மிச்சம் லேட் ஆகினா கஷ்டமாயிடும். ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ள வரல அப்படி என்றால் நீங்கள் அவசரமாக மெசேஜ் வந்து போட்டுக்கொள்ள முடியுமா இருக்கும். ஹைரன் கடைசியா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, எங்களை பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கொண்டீங்க? நினைக்கிறேன் நீங்க பழைய ஆள், பட் ஏதோ ஒரு சம்திங் இஷ்யூவால டிலேயா ஜாயின் ஆகிக்கிறீங்க. பட் எப்படி அந்த டைம் தெரிஞ்சுக்கொண்டீங்க? ஆஹ் அது ஸ்டேட்டஸ் பார்த்துட்டேன் வாட்ஸ்அப்ல. யாரும் சரி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, அப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, எந்த மாதிரி சார் நீங்க ஓதுனீங்க? கல்லல். கல்லடி. உங்களோட சமீகா பத்தி கல்லடியே தெரியுமா? அவட ஸ்டேட்டஸ் ஆയിരിக்கும் சம்டைம். ஓகே, நல்லா. யார்கிட்ட சரி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா அப்ப அதை இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் அந்த டைம் தான் வச்சிருக்கேன். அவள் ஜாயின் பண்ண டைம். அவள் ஜாயின் பண்ண டைம் அவள் ஃபைனல் ஸ்டேஜில் ஃபைனலையும் வந்து கம்ப்ளீட் பண்ற லெவலில் முடிகிற கட்டத்துல கொஞ்சம் இஷ்யூ ஆகிக்கிறேன் தான் கேட்டேன். அவளுக்கு அந்த டைம் தான் நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறேன். ஹயர் ஓகே, நல்லா. உங்களுக்கும் ஒரு மாறிய பொறுப்பு உண்டு இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு இல்லாட்டியும் நீங்க எங்களோட அகாடமியில ஆல்ரெடி எல்லாம் ஃபுல் தான், பிரச்சனை இல்லை. குர்ஆன இன்ட்ரெஸ்ட்ல உள்ளாக்கள் பழகணும், நான் இந்த ஓதில் சரி செஞ்சு கொள்ளணும் என்ற கேட்டகரியில் இருக்கிறார்கள் யாராவது சரி தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு இந்த மெசேஜை நீங்க பாஸ் பண்ணுவோம். அதுல ரீசன் என்னென்றால் கரண்ட்லி நாங்க கேள்விப்படுற ஒரு செய்தி தான், நிறைய பேருக்கு குர்ஆன ஓதணும் பழகணும் ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று இல்லை என்ற ஏக்கத்தோட நிறைய பேர் இருக்கிறத நாங்கள் அவதானிக்கிறோம். அந்த ஏக்கத்தோட சில பேர் மௌத்தாகி மிக்கிறாங்க. சரியா? மௌத்தாகினாக்களுக்கு பெரிய ஒரு குறைய உலகத்தில் இருக்கிற நாங்க செஞ்சிட்டோம். அதான் நாங்க அகாடமியா நாங்க ஃபீல் பண்ற விஷயம். ஏனென்றால் குர்ஆனை வந்து கால் மடிச்சிருந்தான் ஓதணும், அப்படி ஓதினா தான் குர்ஆன் வரும் என்ற காலம் இப்ப மலையேறிட்டு இருக்கிற இடத்துல இருந்தே குர்ஆனை பழகி கொள்ளலாம் என்ற காலத்தில் இருக்கிற நேரத்துல அப்படியான ஏக்கத்தோட போராக்களுக்கு நாங்க ஒரு குற்றத்தை செஞ்சுக்கிறோம். என்னென்றால் உண்மையில எங்களை அறியாம தான் குற்றம் நடந்துக்கு, தவறு நடந்துக்குதுன்னா நாங்க அவளுக்கான வழி காட்டல. கிளாஸ் நாங்களே இருந்தாலும் சரி, ஆடியன்ஸாக வர பிள்ளை இருந்தாலும் சரி. அப்போ இதுக்கு பின்னாலேயும் அந்த தவறு நடக்கக்கூடாதுங்கிறது தான் மோஸ்ட்லி எங்களோட சக்திக்கு உட்பட்ட வகையில் நாங்கள் அதை ரீகவர் பண்ணுறோம். எனவே தேவையோடு இருக்கிறார்களுக்கு நீ எங்களோட கிளாஸில் வந்து ஜாயின் ஆகுன்னு செல்லாட்டியும் பரவாயில்ல, அப்படி சொல்லவும் தேவையில்லை. இப்படியான வீடியோஸை நீங்கள் பாருங்க, இந்த கிளாஸில் உள்ள விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி எங்களோட சேனலை கொடுத்து அவங்கள பார்க்க வச்சாலே அவங்களுக்கு தேவைன்னா வருவாங்க, அல்லது அதுல இருந்து சில விஷயங்களை படிச்சு கொண்டு பேசிடுவாங்க. அது எங்கட அல்லாட்ட பெரிய ஒரு என்ன சொல்ல குற்றவாளி கூண்ல இருந்து காப்பாற்றக்கூடியதா இன்ஷா அல்லாஹ். அதுக்கான ஒரு முயற்சியையும் உங்களோட சப்போர்ட்ல நாங்கள் தரோம். இதுல லே அவுட் டெக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல் மீடியம் அனுப்பி இருக்கா? விலங்கல்ல இங்கிலீஷ் மீடியம் இருக்குமா? விலங்கல்ல இன்னும் விலங்கல்ல உங்களோட சவுண்ட் கேட்குது. இங்- இங்- இங்கிலீஷ் மீடியத்திலயும் இருக்கா? இல்லை, இங்கிலீஷ் நான் பயாலஜி தான் சரி, இங்கிலீஷ் தனி செய்யல. சிங்களமும் இங்கிலீஷும் ஆஹா. இன்னொரு இதுல இருக்குது. நான் அதுல இது நான் எடுத்து இன்ஷா அல்லாஹ். இன்னொரு அகாடமி ஒன்று இருக்குது. அதுல அவங்க குர்ஆன் பேஸ் ஆன்லைன்ல குர்ஆன் மட்டும் அவங்களோட ஃபோக்கஸ் இல்லை, அடுத்தடுத்த துவாக்கள் ஹதீஸ்கள் எல்லாம் சேர்ந்த ஒன்று இது. அதுல அவங்க அது செய்யறாங்க. அதான் இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணி எடுத்தார் இன்ஷா அல்லாஹ். எங்களில குர்ஆன் மட்டும்தான் நிற்கும், தமிழ் மீடியம் மட்டும்தான் நிற்கும். சரியா.
நான் இன்ஷால்லா உங்களுக்கு தரேன். வேற என்ன டவுட் இருந்தால் கேட்கலாம். ம். இப்போதைக்கு இல்ல. ஓகே இன்ஷால்லா. அப்போ நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் சப்ஜெக்டை நேரடியாக ஸ்டார்ட் பண்ணுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம்.